அந்த தயாரிப்பாளருக்கு நான் கொஞ்சம் பணம் தர்றேன், கொஞ்சம் என்னையும் ஒரு ரோலில் வரணும், ஒரு ஏரியாக்குள்ளேயே அருவி நீர்வீழ்ச்சியை கொடுத்துக்கிற அளவுக்கு வசதி படைத்தவர். நீ எந்த தொகுதியில் நிற்கிற, நீ எம்எல்ஏ ஆகி மந்திரியாக என்னுடைய கனவுடா. அட்வான்ஸாக 1 லட்ச ரூபா வாங்குவார். 1 லட்ச ரூபா வாங்கினா 30 லட்ச ரூபா. பாதி படம் முடிஞ்சுது. மீதி படத்துக்கு ஆளுக்கு 50,000 ரூபா கொடுத்தா தான் அந்த ஏரியா ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லுவார். என்னுடைய மகனை வச்சு ஒரு படம் பண்ணணும். விஜயகாந்தும் அழுத்தம், பிரேமலதாவும் அழுத்தம். படம் பார்க்குற பூரா இலங்கை தமிழன். இவங்க அப்பாவும் இலங்கையில் இருந்திருக்காரு. ஆனால் இலங்கை தமிழர்கள் போராட்டம் நடந்த பொழுது அதற்கு எந்த விதமான ஆதரவையும் கொடுத்தது. பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட எழுதியிருக்கிற மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாலே இவரோட பேர் தான் ஞாபகம் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியன் அவர்கள். இவர் தமிழ் சினிமாவில் பல படங்கள் நடித்து, அதுவும் ஆக்ஷன் திரைப்படங்கள் நடித்து பல வெற்றி திரைப்படங்கள் கொடுத்துருக்காரு. யார் இந்த அருண் பாண்டியன்? அவருடைய தமிழ் திரையுலக பயணம் எங்கு தொடங்குச்சு? இல்லை, அருண் பாண்டியனுடைய அப்பா செல்லையா ஒரு இராணுவத்தில் ஒரு உயர் பதவியில் இருந்த ஒரு லெஃப்டினன்ட் கர்னலுடைய மகன்தான் இந்த அருண் பாண்டியன். ஒரு கண்டிப்பான வளர்ப்பு. இவர் ஒரு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர். இலங்கையில் தோட்ட தொழிலாளர்களாக நிறைய நிலப்புலன்களோடு வசதி வாய்ப்பாக வாழ்ந்த இந்த நபர் இராணுவத்தில் தான் சேரணும், போலீஸாக சேவை, இதுதான் அவங்க அப்பாவுடைய விருப்பம். ஆனால் மகனை பொறுத்தவரை எப்படியாவது திரைப்படத்தில் சாதிக்கணும். நீங்கள் இப்போ போய் பரீட்சை எழுதி போலீஸ் வேலை பாஸ் ஆகிட்டார், போலீஸ் வேலையில் போய் சேரணும். ஆனால் சேராமல் நேர கோடம்பாக்கத்துக்கு கோடம்பாக்கத்தில் திரைப்படம் தொழிலை கற்றுக்கொள்வதற்காக வசதியோடு பணத்தோடு தயாரிப்பாளராக இருந்தாலும் அந்த தயாரிப்பாளருக்கு நான் கொஞ்சம் பணம் தர்றேன், கொஞ்சம் என்னையும் ஒரு ரோலில் வரணும், இப்படியான ஆர்வத்தோடு திரைப்படத்துறையில் தயாரிப்பாளராக நுழைந்தவர் தான் இந்த அருண் பாண்டியன். தென்னகத்து அர்னால்டு, கோடம்பாக்கம் வச்ச பேர். நல்ல கட்டுமஸ்தான உடம்பு, நல்ல ஜிம் பாடி, சினிமாவுக்கே உண்டான அந்த உடல் வாக். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய குறை என்னென்னா, சினிமா துறையினுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட அளவு. இன்றைக்கி ஐங்கரன் ஃபிலிம் சினிமா கம்பெனி சன் டிவிக்கு போட்டியாக வெளிநாட்டு உரிமைகளை விற்று பல கோடி சம்பாதிக்கக்கூடிய அளவு நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட இந்த அருண் பாண்டியன் சினிமாவில் விஜய், அஜித், சிம்பு இவர்களை போன்று ஒரு பெரிய ஒரு வளம் வர முடியவில்லை என்பது இவர் மீது உள்ள கோடம்பாக்க குற்றச்சாட்டு. நீங்கள் அஜித், விஜய், விஜயகாந்த் இவர்களைப் போல ஒரு முன்னணி கதாநாயகனாக வந்திருக்க வேண்டியவர். ஆனால் திரைப்பட தயாரிப்பாளராக, டைரக்டராக தமிழ் சினிமா உலகத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற ஒரு பெரிய நிறுவனமாக மாறியிருக்கார். ஆனால் ஒரு நடிகராக மாறவில்லை என்ற ஏக்கம் இன்னும் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் 4 மொழி யதார்த்தமாக பேசக்கூடியவர். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா இராணுவத்தில் இருந்த காரணத்தினால எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கார். அதனால் சாதாரணமாகவே 4 மொழி பேசக்கூடியவர். அதனால் இவருக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா சினிமா துறையிலையும் ஒரு நல்ல பரிச்சயம் இருக்குது. இதுதான் இவருக்கு இந்த 4 மொழிகளிலும் 4 மாநிலங்களிலும் இவர் வில்லன், கதாநாயகன் என்ற சிறு சிறு கதாபாத்திரங்களில் குறைந்த நாள் தான் நீடிக்க முடிஞ்சது. அதான் காரணம். 2வது, ஒரு பெரிய நில சுவாந்தான், ஒரு 500 ஏக்கரா இவர் ஏரியாக்குள்ளேயே
அருவி நீர்வீழ்ச்சியை கொட்டுகிற அளவுக்கு வசதி படைத்தவர். அவங்க அப்பா அந்த காலத்திலேயே ஒரு பெரிய பண்ணையாராக இருந்திருக்காரு. இதுதான் இவருடைய தாத்தா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. சாண்டோ சின்னப்பா தேவருடைய நெருங்கிய உறவுக்காரரும் கூட. இதுதான் சினிமா துறையில் இவரை ஈர்த்து கொண்டு வருவதற்கு ஒரு உத்வேகமாக இருந்தது. முதல் படம் பேர் இளஞ்சோடி, கலைஞான கதை வசனம், ராமநாராயண தயாரிப்பு. இந்த படத்தில் இவர் பெரிய அளவில் அறிமுகமாகிறார். கார்த்திக் இவரும் போடாவாடா நண்பர், விஜயகாந்த் இவரும் குடும்ப நண்பர். இதுதான் இவர்களுக்குள்ளது. அடுத்து 1985 சிதம்பர ரகசியம்னு ஒரு படம் எடுக்கிறார். சிதம்பர ரகசிய படம் விசு டைரக்டர். இது அருண் பாண்டியனுடைய 2வது படிக்கட்டு. 3வது படிக்கட்டு தான் மிகப்பெரிய படிக்கட்டு, ஊமை விழிகள். இந்த ஊமை விழிகள் தான் இவரை பெரிய தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டியெல்லாம் பேசு பொருளாக மாறியது. கண்மணி நில்லு, காரணம் சொல்லு, இதை இன்னைக்கு வரைக்கும் இவர் பாடிட்டு இருப்பார். ஏன்? இந்த பாட்டு தான், காதல் பாட்டு தான் அருண் பாண்டியனை இன்னும் நினைவிலே வைத்திருக்கிறது. ஊமை விழிகள் படம் எடுத்தாச்சு, போட்டு பார்க்குறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் ஒருத்தரும் வாங்கலை. ப்ரிவியூ தியேட்டர்லேயே ஓடிட்டு இருக்குது. பார்த்து நல்லா இருக்குன்னு போகிறான், பாதி பேர் தூக்குறான். அப்போ இது என்னடா, என்ன செய்வது? ஒன்றும் இல்லை, இந்த படம் சக்ஸஸ் ஆனாலும் சக்ஸஸ் ஆகலைனாலும் அடுத்த படம் பண்ணுறோம், நான் தான் தயாரிப்பாளர், ஓல்டு ரிலீஸ் பண்ணு. இப்படி அந்த டைரக்டர், இயக்குனர், அத்தனை பேர், ஆபாவான உட்பட அத்தனை பேருக்கும் நீங்கள் பின்னணியில் தைரியம் கொடுத்து ரிலீஸ் பண்ண வைத்து பட சக்க போடுது. மிகப்பெரிய ஹிட்டு. அருண் பாண்டியனுடைய இமேஜே மிகப்பெரிய அளவில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் படங்கள் இவரை பார்க்க ஆரம்பிச்சது. என்ன காரணம்னா, அந்த ஊமை விழிகள் படத்துக்காக இவர் தன்னை மிகப்பெரிய சிரமப்பட்டு தன்னை வருத்தி கொண்டு இந்த படம் ஹிட்டாவதற்கு அத்தனை கடுமையான உழைப்பை தந்தவர் அருண் பாண்டியன். ஊமை விழிகள் படத்தில் தான் விஜயகாந்துக்கு இவருக்கும் நெருங்கிய நட்பு வருது. விஜயகாந்த் இவரை டே பாண்டியா இப்படி தான் கூப்பிடுவார். ஏன்னா 2 பேருமே தெற்கத்திய நபர்கள். இந்த காரணத்தினால இவர் கட்சி ஆரம்பித்த போது 2011 கட்சி ஆரம்பித்த பொழுது, டே நீ எந்த தொகுதியில் நிற்கிற, நீ எம்எல்ஏ ஆகி மந்திரியான என்னுடைய கனவுடா. விஜயகாந்தால் அடிக்கடி பேசப்பட்டவர் அருண் பாண்டியன். அதற்கு பிறகு நீங்கள் ஊர்க்குருவின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. சிவன், தாயகம், சுதந்திரதனம், வீரநடை, புரட்சிக்காரன், இப்படி அசுரன், ரிஷி, விருத்தகிரி, ஆசை தம்பி, ராஜா, கோட்டைவாசி, இப்படி பல படம் எடுக்கிறார். இந்த பல படங்கள் எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு பேரை பெற்றுக் கொடுக்கவில்லை. இந்த நீங்கள் ஆட்டோ ராஜாங்கிற படத்தில் நடக்கிற கதாநாயகியை திருமணம் செய்து கொண்டார். இத்தனை படம் எடுத்ததனுடைய விளைவு, இத்தனை படம் நடித்ததனுடைய விளைவு, இவருக்கு நல்ல மனைவி, திரைப்படத்துறையில் இருந்த இவருக்கு வாய்த்தார். இதுதான் நான் சினிமா உலகத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு ஒரு பேரதிர்ஷ்டம், என்னுடைய மனைவி கிடைச்சார் அடிக்கடி சொல்லுவார். இவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய முருக பக்தர். இது இவர் டைரக்டர், தயாரிப்பாளர். இப்படி ஒரு படம் செந்தூரப்பூவேன்னு ஒரு படம். இந்த செந்தூரப்பூ படம் ராம்கி நிரோஷா நடித்த படம். இவர் தயாரிப்பாளர். நல்ல வசூல், போட்ட முதல் கிடைச்சிது, நல்ல ஹிட்டு. சொந்த படம் எடுத்தால் அதை எப்படி அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நுணுக்கங்களை தெரிந்து கொண்டவர் அருண் பாண்டியன். அந்த காலத்தில் ஒரு 30 மாவட்ட விநியோகஸ்தர்கள் இருப்பாங்க. இந்த 30 மாவட்ட விநியோகஸ்தர்களும் அட்வான்ஸாக 1 லட்ச ரூபா வாங்குவார். 1 லட்ச ரூபா வாங்கினா 30 லட்ச ரூபா.
பாதி படம் முடிஞ்சிடும். மீதி படத்துக்கு ஆளுக்கு 50,000 ரூபா கொடுத்தா தான் அந்த ஏரியா ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லுவார். மறுபடியும் 15 லட்ச ரூபா. இன்றைக்கி 50 கோடி ரூபா செலவு எடுக்கிற படம் அன்றைக்கி 50 லட்ச ரூபாயில் எடுக்க முடியும் என்று நிரூபித்தவர் யார்? நம்ம அருண் பாண்டியன் தான். அருண் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பட தயாரிப்பு, அதை விற்பது, விநியோகத்தை கொடுப்பது, இந்த தொழில்நுட்பத்தை மிக அருமையாக நுணுக்கமாக தெரிந்து கொண்டவர் தான். அப்போது காவிய தலைவன் தயாரிப்பாளர் தான் அருண் பாண்டியன். அந்த காவிய தலைவன் படம் மேலும் அவருக்கு ஒரு பெரிய பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கி கொடுக்குது. தெலுங்கில் இவருக்கு நல்ல மார்க்கெட். ஆனால் இவர் நடித்த படங்கள் பெருசாக ஓடலைன்னு ஒன்றையும் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அதாவது டைரக்டராக மாறுறாரு. டைரக்டராக மாறி நிறைய படம் கதை டிஸ்கஸ்ஸு. இதுக்கு இன்டர்நேஷ்னல் கம்பெனியான ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் ஐங்கரன் ஃபிலிம்ஸ் ஒரு இலங்கை தமிழரோடு கூட்டணி சேர்ந்துக்கிறார். கூட்டணி சேர்ந்து பிரம்மாண்டமான படங்கள். ஏகன் ஒரு படம் அஜித் வச்சு எடுக்கிறார் 2008. வில்லுன்னு ஒரு படம் விஜய் வச்சு எடுக்கிறார். பேராண்மை படம் ஜெயம் ரவி வச்சு எடுக்கிறாரு. சர்வம் ஆரியா வச்சு எடுக்கிறாரு. எந்த படமே ஓடலை. பல கோடி நட்டம். அந்த இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஐங்கரன் ஃபிலிம்ஸ் இலங்கை தமிழர் கம்பெனி மூடிட்டான், ஊருக்கு போயிட்டான். மூடிட்டான், லண்டனுக்கு போயிட்டான். அப்போது பல கோடி நட்டம். இவருக்கு பல கோடி நட்டம். இதன் பிறகு தான் முடிவு பண்ணார், இனிமேல் படம் தயாரிப்பதே இல்லை, படம் டைரக்ஷன் பண்ணுவதே இல்லை, படம் இனிமேல் தமிழ் தெலுங்கு கன்னட படத்தில் எந்த விதமான சினிமா இயக்குனர் தயாரிப்பு எதுவுமே இல்லை. நடிக்க கூப்பிட்டா போவோம், இல்லைன்னா மீண்டும் நம்ம எங்கே போயிடலாம், அரசியலுக்கு போயிடலாம். அரசியல் தான் முதல் போடாத தொழில். காசே செலவு பண்ண வேண்டாம். அதில் மந்திரி ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம். இந்த நேரத்தில் சரி, ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதை சொல்கிறார். அங்காடி தெரு படம் கடைசி முயற்சி, அந்த படத்தை எடுங்க, இது ஓடுனா தொடர்ச்சி படம் பண்ணுங்க, ஓடலைன்னா இதோட மூட்டை கட்டிடுங்க. அந்த படம் தான் அங்காடி தெரு, சொந்த தயாரிப்பு. அந்த படம் பெரிய ஹிட். அதுக்கு பிறகு நந்தலாலான்னு ஒரு படம் மிஸ்கினை வச்சு எடுக்கிறார். அங்காடி தெருவை போல் பல மடங்கு ஓடும்னு ஓடலை. தங்கர் பச்சானை வச்சு டைரக்டராக வச்சு பிரபுதேவாவை கதாநாயகனை வச்சு எடுக்கிறாரு. அந்த படம் 2010 தோல்வி. அதோட திரைப்படத்துறைக்க தலைமுழுகிட்டன். யாரை எனக்கு சந்திக்காதீங்க, திரைப்படம் இனிமேல் எனக்கு சம்பாதிச்சதை விட அதிகமாக எனக்கு நட்டமாகி போச்சு. அதனால் நடிக்க வந்து கூப்பிடுறதுக்காக இருந்து என்னை வந்து பாருங்கள். கதை சொல்கிறதுக்கோ படம் எடுக்கிறதுக்கோ டைரக்ஷன் பண்ணுறதுக்கோ, ஏன்னா டைரக்ஷன் பண்ணி படம் எடுக்கணும் அப்படின்னா ஃபைனான்ஸ் போடணும். பாதியாவது ஃபைனான்ஸ் போடு, மீதியை வெளியில் வாங்கிக்கலாம். இப்படி தான் கதை சொல்கிற புது இயக்குநர்கள் பூரா வர்றாங்க. அதனால் தயவுசெய்து யாரும் என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு வந்துடாதீங்க. நான் அரசியலுக்கு போக போகிறேன். விஜயகாந்த் போகிறார், அண்ணா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பதவி கொடுங்க. டேய் பாண்டியா, நீ எவனையும் பேச மாட்டேடா, நீ யாரும் மேடையிலே பேச தெரியாது, உனக்கு வசனம் எழுதி கொடுத்தாலும் சரியாக பேச தெரியாது, நீ எப்படி அரசியலுக்கு வர போகிற? இல்லைண்ணா எனக்கு சீட்டு கொடுங்க, ஜெயிச்சிருவேன். 2011 இவருக்காக கொடுக்கப்பட்ட தொகுதி தான் பேராவூரணி தொகுதி. பேராவூரணி தொகுதியில் போய் முதல் ரவுண்டு சுற்றி வர்றாரு. பேராவூரணிக்கு உனக்கு என்னையா சம்பந்தம்? யார் கேட்குறா? திமுக எதிர்கட்சி கேட்குறான். சென்னையில் நடிக்கிறாளெல்லாம் மார்க்கெட் போச்சுன்னா பேராவூரணிக்கு வந்துடுறீங்களா? விஜயகாந்துக்கு மார்க்கெட் போச்சு, அருண் பாண்டியனுக்கு மார்க்கெட் போச்சு. கடைசியில் அரசியலுக்கு வர்றீங்க, தொகுதியோடு ஓடி போயிருங்க. எதிர்கட்சி கடுமையான விமர்சனம், விஜயகாந்துக்கு சேர்ந்து விமர்சனம். இப்போ விஜயகாந்த் கொடுக்க, என்னடா பாண்டியா என்ன நீ போகிறா, உன்னையும் திட்டானுங்க என்னையும் திட்டானுங்க, நம்ம எப்படியா ஜெயிச்சாகணும், கொஞ்சம் காசு இறக்கி செலவு பண்ணு. பேராவூரணியில் பணத்தை இறக்கி செலவு பண்ணுறா, குறைஞ்சது ஒரு 2 கோடி செலவு பண்ணு. விஜய் அண்ணே காசே இல்லைண்ணே. ஏண்டா காசு இல்லாமல் எதுக்கு சீட்டு கேட்டேன்? எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்து உனக்கு போகிறேன், நான் செலவுக்கு பணம் கொடுக்க முடியாது, நீ செலவு பண்ண. இவர் தொகுதி பக்கமே போகல. தேர்தல் முடிந்த பிறகு
வெற்றி பெறுகிறார். பேராவூர்னு எம்எல்ஏ அருண் பாண்டியன். அப்போ விஜயகாந்த் கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னுடைய மாஸ் உன்னை ஜெயிக்க வச்சிருச்சு. உனக்கு மாசும் இல்லை காசும் இல்லை, பல கோடி பணம் வச்சிருக்கிற, ஆனால் நீ செலவு பண்ணல. செலவு பண்ணாமல் என்னுடைய மாசு உன்னை ஜெயிக்க வச்சிருச்சு. இதுதான் 2 பேருக்குமான மனக்கசப்பு, விஜயகாந்துக்கும் அருண் பாண்டியனுக்கும். இது அப்படியே தொடருது. இதுக்கு நடுவில் பிரேமலதா இந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தில் தன்னுடைய மகனை வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுது, விஜய் பிரபாகரனை. அது இந்த நிறுவனம் ஐங்கரன் ஃபிலிம்ஸ், சர்வதேச அளவில் சினிமாவை விற்கக்கூடிய, இலங்கை தமிழர்கள் மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்கேன். அதனால் என்னுடைய மகனை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு விஜயகாந்தும் அழுத்தம், பிரேமலதாவும் அழுத்தம். பார்க்குறாரு, சரி ஒரு 25 கோடி ரூபா பணம் வேணுங்கிறாரு. பணத்தை நீ கடன் வாங்கி எம்எல்ஏ பதவியே பெரிய பதவி உனக்கு, எப்படியாவது என் மகனுக்கு ஒரு ஹிட்டு படம் கொடு, நல்ல டைரக்டர் நான் தரேன், நீ தான் தயாரிப்பு. இதன் பிறகு விஜயகாந்த் ஃபோன் அடித்து எடுக்கிறதே இல்லை. விஜயகாந்துடைய தொடர்பு எல்லைக்கு வெளியே போய் விட்டார். விஜயகாந்த் பார்த்தாரு, ஏன்டா உனக்கு நான் எவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்குறேன், நீ எம்எல்ஏ, அடுத்த முறைனால எம்எல்ஏ ஆயிடலாம், அடுத்த முறை ஆட்சியை பிடிக்க போகிற நீ மந்திரி ஆயிடுவேன். ஆனால் இப்போ நீ என் மகனுக்கு ஒரு ஹிட்டு படம் கொடுக்க மாட்டேங்கிற. இதுதான் 2 பேருக்கும் மனக்கசப்பு. இந்த மனக்கசப்பை பெரிதுபடுத்தியவர் பிரேமலதா விஜயகாந்த். இதன் பிறகு விஜயகாந்தோட சட்டசபைக்கும் போகிறதில்ல, எங்கேயுமே போகிறதில்ல. இப்போ சன் டிவிக்கும் அருண் பாண்டியனுக்கு தான் போட்டி. எந்த படம் வந்தாலும் சரி, வெளிநாட்டு உரிமை எஃப்எம், இந்த வெளிநாட்டு உரிமையை, ஃபாரின் ரைட்ஸ், இதை நேரடியாக சன் டிவி கட்டுப்படுத்துவதா இல்லை அருண் பாண்டியன் கட்டுப்படுத்துவதா, இன்னைக்கு வரைக்கும் அது நிலைமை அதுதான். ஏன்னா வெளிநாட்டு பட விநியோகஸ்தர்களை, பிரான்ஸு, பிரிட்டன், தமிழை எங்கெங்கே, ஈழத்தமிழை எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை இந்த திரைத்துறைக்கு இத்தனை வருடமாகி திரைப்பட துறையில் உள்ள டைரக்ஷனை கற்றுக்கொண்டதை விட, நடிப்பை கற்றுக்கொண்டதை விட சந்தைப்படுத்துவதை கற்றுக்கொண்டவர் அருண் பாண்டியன். இதுதான் இன்னைக்கு இவருக்கு பல கோடி ரூபா கொட்டுது. இவருக்கு கவிதா பாண்டியன், கீர்த்தி பாண்டியன் 2 மகள்கள். 2 பேருமே தன்னுடைய சினிமா கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. இதை விட இவர் பெப்சி சங்கம் அனைத்துமே திருட்டு விசிடி ஒழிக்கிறதுக்காக இவர்கிட்ட பல முறை கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் பெரிய வெளிநாட்டு நிறுவனம் வச்சுருக்கீங்க, இது வெளிநாட்டில் இருந்து தான் நீங்கள் இப்போ விற்கிற படத்தை காப்பிரைட்டு விற்று ஏதோ ஒரு ஐரோப்பா நாட்டில் இருந்து தான் தொழில்நுட்பத்தின்படி தான் திருட்டு விசிடி அடித்து இந்தியாவுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு வருது. அதனால் ஒவ்வொரு பிரிண்ட்லேயும் ஒவ்வொரு குறி போட்டு வைப்போம், ஒரு அடையாளம், எந்த நாட்டில் அது பிரிண்ட் செய்யப்படுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம், இந்த திரைப்படத்துறையை காப்பாற்றலாம், நீங்கள் தயவுசெய்து இந்த உதவி செய்யுங்க. இதை ஒத்துழைக்க மறுத்து விட்டான். திருட்டு விசிடி கும்பலை ஒழிப்பதற்கு அருண் பாண்டியன் நினைத்திருந்தால் அப்போவே ஒழிச்சிருக்க முடியும். ஆனால் திருட்டு விசிடி வளர்ப்பதில், எதிர்ப்பதில் எந்த விதமான உடன்பாடும் இல்லாதவராக போயிட்டார் அருண் பாண்டியன். 2வது, இவருக்கு இலங்கை தமிழர் பின்னணி இருக்குது. படம் பார்க்குற முறை இலங்கை தமிழன், இவங்க அப்பாவும் இலங்கையில் இருந்திருக்காரு. ஆனால் இலங்கை தமிழர்கள் போராட்டம் நடந்த பொழுது அதற்கு எந்த விதமான ஆதரவையும் கொடுக்கல. அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கையும் கொடுக்கல. அவர்களுக்கு ஆதரவாக, ஈழ போராட்டத்துக்கு ஆதரவாக எந்த விதமான நிதி உதவியும் செய்யலை. அப்போது அருண் பாண்டியன் 5 வருட கால எம்எல்ஏ, 2011-16. இந்த 2011-16 காலகட்டத்தில் அருண் பாண்டியனை அதிமுகவுக்குள் இழுப்பதற்கு ஒரு முயற்சி நடந்தது.
ஜெயலலிதாவை சந்தித்து பேசுகிறார். சந்தித்து பேசி அதிமுகவுக்கு நீங்கள் மாறிடுங்க. அப்போ விஜயகாந்திலிருந்து பல பேர் திமுக அதிமுகவுக்கு இடம் பெயர்ந்தார்கள். அப்போது அருண் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நான் அரசியல் விட்டே ஒதுங்க போகிறேன், நான் அதிமுகவுக்குள்ளேயும் வரல திமுகவுக்குள்ளேயும் வரல, எனக்கு அரசியல் ஒரு விபத்தில் அரசியலுக்கு வந்துட்டேன், நான் விஜயகாந்துக்கு துரோகம் செய்ய மாட்டேன், அவர் எனக்கு சீட்டு கொடுத்தாரு, எனக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு, இதனால் நான் தேமுதிகவிலே அமைதியாக இருந்துருவேனே தவிர தேமுதிகவை நான் எனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன், தேமுதிகவுக்கு எதிராக சட்டசபையில் பேச மாட்டேன். ஜெயலலிதா பலமுறை வற்புறுத்தியும் அதை மறுத்து விட்டார். அதன் பிறகு திமுகவிடமிருந்து பல கோரிக்கைகள் வந்தது. நீங்கள் திமுகவோட இணைந்து பணியாற்றுங்க, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உறுதி, மந்திரி சீட்டு உறுதி, இப்படியெல்லாம் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆரம்பம் முதலில் சேர்ந்த கட்சி தேமுதிக, கடைசியில் அதிலிருந்து விலகியதும் தேமுதிகவில் தான். அவருடைய அரசியல் பயணத்தில் திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ அல்லது வேறு எந்த பக்கமோ போகாமல் இந்த 5 வருட காலம் முழுமையாக தேமுதிகவிலே இருந்து வெளியேறிவிட்டார். இதுதான் இவருடைய சுருக்கமான வரலாறு. நீங்கள் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. பிஎன் சினிமா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.